மாபெரும் வரலாறு இன்றைக்கு திருவள்ளூர் மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எழுச்சி உரையாற்ற நம்ம எல்லாம் இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தினுடைய விடியலாக இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நமக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளர் அவர்களை வருக வருக என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்படைவதற்கு தயவு செய்து அமைதி காத்து ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்றவர்கள் அவருடைய இருக்கையில் அமருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, என்றைக்குமே இந்த இயக்கம், புரட்சி பாரதம் என்ற இயக்கம் என்றைக்குமே இந்த சமூகத்தை கட்டி காக்கின்ற ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது யாராலும் மறுக்க முடியாது. இது ஒரு மாபெரும் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், மாபெரும் புரட்சியாளரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் என்பது சாதாரண இயக்கம் அல்ல, அன்பினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எஃகு கோட்டை. இந்த கோட்டை யாராலும் தகர்க்க முடியாது. இது மாபெரும் ஒரு உணர்வு மிக்க, உணர்ச்சி மிக்க ஒரு தியாகி, புரட்சியாளர் மூர்த்தியார் ஒரு தியாகி, நமக்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற ஒரு மாபெரும் புரட்சியாளர். அவருக்கு பின்னாலே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் மூதியார் காலத்திலே நாமெல்லாம் இருந்தோம் என்பதை, இப்படிப்பட்ட ஒரு காலம் உண்மையாக நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய உண்மையான வாரிசு பூவை மூர்த்தியார். பூவை மூர்த்தியாருக்கு பிறகு இன்னைக்கு நம்ம எல்லாம் கட்டி காக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர், இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன் மூர்த்தியார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆற்றீர்கள். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல கட்சிகள் தோன்றி மறைகிறது. பொருளாதாரத்தில் மிக மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் கூட ஆரம்பிக்கிற கட்சியானது மின்னல் போல் தோன்றி மறைகிற பொழுது 48வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் என்கிற மிகப்பெரிய பெருமிதமும் பேரானந்தமும் நம்முடைய மனதில் எழுகிறது. 48 ஆண்டு காலம் இந்த கட்சி தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியிலே நாளுக்கு நாள் செல்வாக்கு பெருகிக் கொண்டு, நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது என்கிற சூழலில் இதற்கான அடிப்படை சாராம்சம் என்ன? இந்த கட்சி தொடர்ந்து மக்கள் மத்தியிலே தன்னுடைய செல்வாக்கை பெருகிக் கொண்டே இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கிற பொழுது, கட்சியை தோற்றுவித்த ஒரு மாபெரும் தியாக தலைவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள் ஆற்றிய பல்வேறு பணிகளை நாம் தொடர்ந்து பல மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் இந்த மக்களுக்கு ஆற்றிய தியாகங்களை, அவர் இந்த மக்களுக்கு ஆற்றிய களப்பணியை, அவர் இந்த மக்களுக்கு செய்த தியாகங்களை தொடர்ந்து நாம் முழங்கிக் கொண்டே இருக்கிறோம். இந்த பகுதியிலே, இந்த விழா நடைபெறுகிற இதை சுற்றியுள்ள பகுதியிலே அவர் ஆற்றிய பணி என்ன என்பதை நினைவு கூறுகிற வகையில் தான் ஒரு இரண்டு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவையெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். இந்த வரலாற்று நிகழ்வுகள் இன்று இருக்கிற இளைய தலைமுறைகள் உணர வேண்டும், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதன் வாயிலாக பொதுமக்கள் மத்தியில், பொதுவெளியிலே அண்ணன் அவர்கள் ஆற்றிய பணிகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்வதன் வாயிலாகத்தான் இந்த மக்களுக்கு நாம் ஆற்றியிருக்கிற பணி என்ன, புரட்சிவாத கட்சியுடைய இருபெரும் தலைவர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்ன. எனவே பொதுவெளியில் பொதுமக்கள் மத்தியிலே இதை தொடர்ந்து நாம் முழங்குவதன் வாயிலாகத்தான் நம்முடைய வாக்கு எண்ணிக்கைகளை அதிகமாக்கக்கூடிய சூழல்களை நாம் உருவாக்கிட முடியும் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய திருவள்ளூரிலிருந்து நீங்கள் ஈக்காடு வழியாக செல்கிற பொழுது ஈக்காடு கண்டிகை என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த ஈக்காடு கண்டிகை கிராமத்திலே பார்த்தீர்கள் சொன்னால் மிகவும் தலை காய்ந்த, மிகவும் ஏழ்மையான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சாலையினுடைய ஓரத்திலே குடிசைகளை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சாலை விரிவாக்குகிற திட்டம் ஏற்படுகிறது.
இந்த சாலை விரிவாக்க திட்டத்தை உடனடியாக அன்றைய வட்டாட்சியர் அவர்களும் கோட்டாட்சியர் அவர்களும் அனைத்து குடிசைகளும் உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பு, இது நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான இடம், எனவே நீங்கள் ஆக்கிரமித்து குடிசைகளை போட்டிருக்கிறீர்கள், நாங்கள் சாலை விரிவாக்க பணிகளை தொடர்கிறோம், எனவே உடனடியாக இந்த குடிசைகள்லாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி அனைத்து குடிசைகளிலும் ஒரே நாளிலே தூக்கி எறிகிறார்கள் காவலர்களுடைய ஒத்துழைப்போடு. எனவே குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோடு அனைவரும் சென்று அண்ணன் பூவை மூத்தியாரிடம் தஞ்சம் புகுகிறார்கள். அண்ணன் பார்க்கிறார்கள், மிகவும் ஏழ்மையான மக்கள், குழந்தை குட்டிகளோடு பெண்கள், மகளிர் என அனைவரும் நம்முடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம், இவர்களுக்கான வீட்டு மனைகளை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்று யோசிக்கிறார். அப்போதுதான் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அழைத்து அன்றைய ஒன்றிய செயலாளரும் இன்றைய ஒன்றிய செயலாளருமான ஒதிக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தாமஸ் அவர்களையும் அன்று ஈக்காடு கண்டிக்கின்ற சவுந்தர் அவர்களையும் அழைத்து பேசுகிறார். இந்த மக்களை நாம் எப்படி காப்பாற்றுவது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சாலையின் ஓரமாக உங்களுக்கு மிக நெருக்கமான குடும்பமான திருவள்ளூரிலே மிக நிலச்சோந்தார்களான குடும்பமான பல 100 ஏக்கர்களை கொண்ட இந்த அர்ஜுனா செட்டியார் குடும்பத்தை சேர்ந்த 3 ஏக்கர் நிலம் சாலையின் ஓரமாக இருக்கிறது. எனவே அதை நாம் ஆக்கிரமிப்பு செய்தால் இந்த ஏழை மக்களை அங்கே குடியமர்த்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். அண்ணன் அவர்கள் கேட்கிறார்கள், செட்டியார் சேர்ந்த அந்த நிலம் என்ன வகைப்பாட்டை சேர்ந்தது என்று சொல்லுகிற பொழுது முழுமையான பட்டா நிலம் தான் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எனவே அண்ணன் சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் சென்று ஆளுக்கு 3 சென்டாக பிரித்து நீங்கள் கொட்டாவை போடுங்கள், வீடு கட்டுங்கள், செட்டியாரிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். திகைப்பாக பார்க்கிறார்கள், இது நடக்குமா, இது நிறைவேறுமா என்று பார்க்கிறார்கள். நீங்கள் சென்று போடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அண்ணன் அவர்கள் தன்னுடைய நேராக கிளம்பி திருவள்ளூர் வருகிறார். இங்கே ஒரு அம்பாசிடர் கார் எடுக்கிறார். 5 பேர் உட்கார வேண்டிய காரிலே 10 பேர் உட்காரார்கள். இதில் ஒரு கொடுமை, அண்ணனுடைய தொடை மீது 20 அமர்கிறார்கள். ஒரு தியாக தலைவர் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்று பல தலைவர்கள் தனி விமானத்திலே சென்று கொண்டிருக்கிற இத்தகைய சூழ்நிலையில் ஒரு தலைவனுடைய 2 தொடைகள் மீதும் 20 அமர்ந்து செல்லக்கூடிய வரலாறு எல்லாம் இந்த கட்சியில இருக்கிறது. இந்த தியாகத்தை எல்லாம் தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நேராக அர்ஜுனா செட்டியாருடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள். அங்கே பிரம்மாண்டமான வரவேற்பு அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அண்ணன் அவர்கள் பல தடவை செட்டியார் வீட்டிற்கு அன்பாக சென்றிருக்கிறார். ஒரு குடும்பத்தை உறவை போல அண்ணன் அவர்களை நேசிக்கிறார்கள். அதை போலத்தான் அவர்கள் வரவேற்று அண்ணனுக்கு காபி வழங்குகிறார்கள். அண்ணன் எந்த விஷயத்திற்காக வந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு உறவுமுறை போல அண்ணன் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். அண்ணன் சொல்கிறார், தலை காய்ந்த ஏழை மக்கள் வீடுகளை இழந்து தான் வைத்திருந்த அந்த கொட்டகையில் இழந்து வறுமையை வாழுகிறார்கள். இருப்பதற்கு இடமில்லை, வேறு வழி தெரியவில்லை. தங்களுக்கு சொந்தமான பட்டா நிலம் அங்கே இருக்கிறது என்று நம்முடைய நிர்வாகிகள் சொன்னார்கள். நான் ஒரு உரிமையோடு உங்கள் மீது வைத்திருக்கிற அன்போடு என் பாசத்தை நீங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று மிகப்பெரிய தைரியத்தோடு உங்களை கேட்காமலேயே உங்கள் நிலத்திலே சென்று வீடுகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நான் வாக்கு கொடுத்து விட்டேன். என்னுடைய வாக்கை நீங்கள் நிறைவேற்றித்தார்கள் என்று கேட்கிறார். செட்டியார் எந்த விதமான மாற்று கருத்தும் சொல்லவில்லை. உடனடியாக அவர் சொல்லுகிறார், எங்கே நான் சென்று கையெழுத்திட வேண்டும், அவர்கள் மீது எப்படி பட்டாவை மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் வந்து கையெழுத்து போடுகிறேன் என்று சொல்கிறார். வட்டாட்சியர் இல்லத்தை நோக்கி, வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி செல்கிறார். அனைவருக்கும் பட்டா வழங்குகிற ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை திருவள்ளூரில் அண்ணன் அவர்கள் செட்டியாருடைய கையாலே அனைத்து ஏழை மக்களுக்கும் கொடுக்க வைத்த வரலாறு இந்த புரட்சி பாரதத்துக்கு சாரும். நீங்கள் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்லாது அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஈக்காடு செல்லுகிற போது, ஈக்காடு கண்டியை நோக்கி நீங்கள் செல்லுகிற பொழுது சாலையின் ஓரமாக மூர்த்தியார் நகர் என்கிற ஒரு பிரம்மாண்டமான நகரில் பல அடுக்குமாடி வீடுகள் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அன்றைய 3 ஏக்கர் இன்று 1 ஏக்கர் 3 கோடி ரூபாய் மதிப்புக்கு சொந்தமானது. 9 கோடி ரூபாய் சொந்தமான நிலத்தை அண்ணன் அவர்கள் ஒற்றை சொல்லால் இந்த தலைகாய்ந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்த பெருமை புரட்சி பாரதத்துக்கு மட்டும்தான் சாரும். எனவேதான் மக்களே, 48 ஆண்டுகளை கடந்து இந்த மக்களுடைய சிறிதளவு நம்பிக்கை கூட வீண் போகாமல் இந்த புரட்சி பாரதம் வெற்றி நடை போடுகிறது சொன்னால் இதுதான் காரணம். இதை போலவே அண்ணன் அவர்கள் அன்பாகவும் நேசிப்பார். அதே சமயத்தில் கொதித்து எழுந்தால் எப்படி ஆவார் என்கிற நிலைமையும் நீங்கள் உணர வேண்டும். அண்ணன் அவர்கள் ஏகாட்டூர் செல்லுகிறார். அங்கே கொடியேற்றுகிறார். கொடியேற்றிவிட்டு வருகிறார். அந்த ரயில்வே கேட்டிலே வாகனம் நிறுத்தப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் ஓவர் பிரிட்ஜ் இல்ல, கேட்ல வண்டி நின்றுட்டு இருக்குது. அப்பொழுது திரும்பி பார்க்கிறார். சைட்ல வந்து வேர்க்கடலை புடுங்கி கொண்டிருக்கிறார்கள் கழனியில. அண்ணன் அவர்கள் அந்த வேர்க்கடலைக்கு ஆசைப்பட்டு
அன்றைய ஒன்றிய செயலாளர் இன்றைய மாநில துணை செயலாளர் அண்ணன் பொன்னுதரன் சொல்லி அந்த வேர்க்கடலை சற்று வாங்க வாருங்கள் என்று கூறுகிறார். பொன்னுதரன் சென்று அந்த வேர்க்கடலை கேட்கிறார்கள். மிகப்பெரிய ஜாதிய வன்மத்தை நெஞ்சில் சுமந்த ஆதிக்க சக்தியான அந்த நிலத்தினுடைய உரிமையாளர், நீங்கள் இங்கே வந்து எங்க ஊரிலே ஜாதி பெயரை சொல்லி கொடியேற்றுவீர்கள், உங்களுக்கு நாங்கள் வேர்க்கடலை புடுங்கி தர வேண்டுமா என்று மிக கடுமையாக அண்ணன் அவர்களை சாடுகிறார்கள். வேர்க்கடலை கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் கொதித்து எழுகிறார். சாதாரண வேர்க்கடலையை கேட்பதற்கு கூட இங்கே ஜாதி இருக்கிறது, இங்கே ஜாதிய வன்மம் இருக்கிறது, இந்த ஊரிலே நாம் வந்து ஒரு கொடி ஏற்றி விட்டோம் என்பதை ஒரு சாதாரண விவசாயி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கிற நிலைமை இங்கு இருக்கிறது என்று அன்று இரவு முழுக்க அண்ணன் தூக்கத்தை இழக்கிறார். மறுநாள் அண்ணன் திருவள்ளூர் நோக்கி வருகிறார். அண்ணன் பொன்னுதுரை அவரை அழைக்கிறார்கள். அந்த பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் இளமாறனை அழைக்கிறார்கள். அந்த நிலம் எந்த வகையை சேர்ந்தது, அதனுடைய வரலாறு என்ன என்று நீங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சென்று விசாரித்து பாருங்கள் என்று கூறி அழைத்து வைக்கிறார். இவர்கள் சென்று விசாரிக்கிற பொழுது அந்த 5 ஏக்கர் 15 சென்ட் நிலமானது கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமானது. அந்த கோயில் நிலத்தை அந்த நபர், அந்த மிகப்பெரிய ஜாதிய வன்மத்தை நெஞ்சில் சுமந்த அந்த நபர் ஆக்கிரமித்து பயிர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கான வரியை கூட நிர்வாகத்திற்கு, கோயில் நிர்வாகத்திற்கு சரியாக செலுத்துவதில்லை, அதற்கு உரிய குத்தகையை செலுத்துவதில்லை என்கிற விவரத்தை அறிகிறார்கள். அண்ணன் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார்கள். அண்ணன் இதற்கு பிறகு தூங்குவாரா? உடனடியாக அந்த கோயில் நிர்வாகத்திடம் செல்லுகிறார். உங்களுக்கு தேவையான அனைத்து குத்தகைகளையும் வரியையும் நான் செலுத்துகிறேன், அதற்கு 2 மடங்காக கூட நான் செலுத்துகிறேன். என்னுடைய மக்களுக்கு இங்கே வீடு கட்டுவதற்கு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவரும் வீடு கட்டுவதற்கான இடத்தை நான் அங்கே ஒதுக்கி தரப் போகிறேன், நீங்கள் ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுங்கள் என்று சொல்கிறார். உடனடியாக கோயில் நிர்வாகம் அதற்கான ஒப்புதல் கடிதம் கொடுத்து விடுகிறது. நேராக வருகிறார். மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்புதல் கடிதத்தை கொடுத்துவிட்டு இந்த கோயில் நிர்வாகத்திற்கு நாங்கள் வீட்டு மனை மட்டாக்களாக பிரிக்கப் போகிறோம், கோயில் நிர்வாகம் ஒப்புதல் கடிதம் கொடுத்து விட்டது என்று சொல்லி மாவட்ட ஆட்சியரிடம் தெளிவுபடுத்துகிறார். மறுநாள் 5.25 ஏக்கர் நிலத்தை ஆளுக்கு 5 சென்டாக பிரித்து ஏகாட்டூரில் டாக்டர் பூவையா டாக்டர் அம்பேத்கர் நகர் என்கிற பிரம்மாண்டமான நகரை உருவாக்கிய பெருமை பூவை மூர்த்தியார் அவர்களை சார் இன்று வரை சிறப்பாக அங்கு இருக்கிறது. அண்ணன் அவர்கள் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது கூட அன்றைய ஒன்றிய செயலாளர் இறந்த வேலாயுதம் அவர்களை அழைத்துக் கொண்டு அன்று அந்த கோவில் அறங்காவலர் ஆணையர் எல்லாம் சென்று அதை பட்டா வாங்க வேண்டும் என்று இளம் புரட்சியாளர்களும் தொடர்ந்து முயற்சித்தார்கள். இன்று வரை சீரோடும் சிறப்போடும் டாக்டர் மூர்த்தியார் டாக்டர் அம்பேத்கர் நகர் என்கிற சிறப்பான நகர் ஏகாட்டூரில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை போல பல பெருமைகளை, பல வரலாறை, பல தியாகத்தை தாங்கித்தான் இன்று 48வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இளம் புரட்சியாளர் ஒன்றும் சாதாரணமாக இந்த கட்சியை நிர்வாகம் செய்து சாதாரணமாக ஒன்றும் வளர்த்து விடவில்லை. அண்மையிலேயே தாமரப்பாக்கம் கூட்டுரோட்டில் ஒரு நிகழ்வு, அங்கே ஒரு ஆதிக்க சக்தியை சேர்ந்தவர்கள் நம் இன சகோதரரை தாக்குகிறார்கள், அவர்கள் வீடுகளை அடிக்கிறார்கள், அவர்கள் மோட்டார் வாகனத்தை அடிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆதிக்க சக்தியை சேர்ந்தவருடைய ஒரு நபர் காவல்துறை உயர் அதிகாரிக்கு சொந்தம் என்கிற ஒரே காரணத்தால் பாதிக்கப்பட்ட நம்மீதே வழக்கை தாக்கல் செய்கிறார்கள், நம்மீது திருநாட்சவன் போடுகிறார்கள், நம்மீது பிபிடி ஆக்ட் போடுகிறார்கள். நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய மோட்டார் பைக்கில் எல்லாம் அடிபட்டிருக்கிறது. அண்ணன் அவர்கள் நேராக திருவள்ளூர் வந்தார். நானும் அண்ணன் சைமன் பாபா அவர்கள் இருந்தோம். எங்களை ஏற்றிக்கொண்டு நேராக தாமரைப்பாக்கம் கூற்றோடு சென்றார். இந்த வரலாற்று நிகழ்வு நடந்தது. இறங்கினார். இந்த தாமரப்பாக்கம் கூட்டுரோட்டில் அந்த காவல்துறை அதிகாரி, அவர் பெயர் சொல்ல விரும்பல, அவர் தற்சமயம் ஓய்வு பெற்று விட்டார். இறங்கி அடுத்த நிமிடம் அண்ணன் செய்த ஒரு செயல், நாங்கள் எங்களுக்கெல்லாம் கை கால்கள் உதிரி எடுத்து விட்டது. தன்னுடைய 2 பட்டனையும் கழட்டிவிட்டு, நீங்கள் உண்மையான அதிகாரிகளாக இருந்தால் என் மக்களை தொட்டு பாருங்கள், நீங்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள் என்றால் அவர்களை கைது செய்து பாருங்கள் என்று இந்த 2 பட்டனையும் கழட்டிவிட்டு இந்த தாமரைப்பாக்கம் கூட்டோடு சந்திப்பில் நின்னார். அந்த அதிகாரி ஆடிவிட்டார். அவருக்கு உயர் அதிகாரி என்னிடமும் சைமனும் கெஞ்சுகிறார், தயவு செய்து உங்கள் தலைவரை அழைத்துக் கொண்டு போய்விடுங்கள், இது பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று. நாங்கள் சொன்னோம், எங்கள் மீது எப்படி திருநாட்சவனம் பிபிடி ஆக்ட் போட்டீர்களோ அதை போல அவர்கள் மீது போட்டால் தான் தலைவர் கிளம்புவார் என்று சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், தலைவருடைய வாகனத்தின் பேனட் மீது வைத்து ஒரு கம்ப்ளைண்டை நாங்கள் எழுதினோம். உடனடியாக மைக்கில் வெங்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து அப்போதே கிரைம் நம்பர் அலர்ட் செய்து அனைத்து ஆதிக்க சக்தியின் மீதும் பிபிடி ஆக்ட் உட்பட 7 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்து விட்ட பிறகுதான் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். இது வரலாறு. அதற்கு பிறகு எப்படி மக்கள் ஒரு தலைவனை நம்பாமல் இருப்பார்கள்?
இப்படி ஒரு மக்களை ஒரு தலைவன் காப்பாற்றுகிற பொழுது அந்த தலைவனை மக்கள் நேசிக்காமல் எப்படி இருப்பார்கள்? எனவே பட்டி தொட்டி எல்லாம் எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கின்றதோ அங்கெல்லாம் பூவையாருடைய குரல் கொடுத்து அநீதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் தான் பூவை மூர்த்தியார் அவர்களே. அந்த வகையில அவர் மறைந்த பிறகு இந்த புரட்சி பாரத கட்சியை சீரம் சிறப்போடும் பட்டு தொட்டி எல்லாம் கொண்டு சேர்க்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய இளம்புரட்சியாளர் ஜெகன் மூர்த்தியார் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனையோ அமைப்புகள் தோன்றியது, மறைந்தது. ஆனால் பூவை மூர்த்தியாரை யாராலும் மறக்கவும் முடியாது. பூவை மூர்த்தியார் அவர்கள் உருவாக்கிய புரட்சி பாரதத்தை அழிக்கவும் முடியாது என்பதற்கு தான் இந்த கூட்டம். அப்படி இந்த புரட்சி பாரதத்துக்கு என்ன ஒரு வலிமை? 100% பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை துல்லியமாக இந்த மக்களுக்காக அயராம உழைத்து எந்த ஒரு ஆசபாசம் இல்லாமல் இந்த மக்களுக்காக உழைத்து ஓடா தெரிந்து மறைந்தவர் தான் பூவை மூர்த்தியார் அவர்கள். அந்த பூவை மூர்த்தியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த புரட்சி பாரதம் என்பது சாதாரண கட்சி அல்ல. எத்தனையோ சமூக விரோதிகள், எத்தனையோ பல்வேறு இன்னல்கள் எல்லாம் இளம் புரட்சியாளர் அவர்கள் வந்தது யாராலையும் அசைக்க கூட பார்க்க முடியாது. காரணம், மக்கள் மனதில் குடிக்கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் அவர்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. ஆகையால இங்க வந்திருக்கின்ற நம்மளுடைய புரட்சி பாரத கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் அத்தனை பேரும் நம்மளுடைய பூவை மூர்த்தியார் அவர்கள் எதை தொட்டு இந்த அமைப்பை உருவாக்கினார், யாரால இந்த அமைப்பை அவர் உருவாக்கினார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பட்டு தொட்டி எல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் புரட்சி பாரத கட்சி என்பதை நீங்க நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த புரட்சி பாரத கட்சியை நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள் வழியில வந்த இளம் புயல் அருமை சகோதரர் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அருமை தம்பி டி ருஷாந்திரகுமார் அவர்கள் புரட்சி பாரதத்தை பட்டு தொட்டி எல்லாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற 48ஆம் ஆண்டு விழா என்பது பூவையாரை மறைந்தாலும் அவரை யாரால மறைக்க முடியாது, அவரை மறக்கவும் முடியாது. பூவையார் மறைந்தார் என்பது இங்கு யாரும் ஒற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கு இருக்கிற லட்சோது லட்சம் மக்கள் மனதிலே பூவை மூர்த்தியார் அவர்கள் குடிக்கொண்டிருக்கிறார். ஆகையாலே அவர் விட்டு சென்ற களப்பணியை, சமூக பணியை நம்மளுடைய இளம் புரட்சியாளர் நம்மளை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை அத்தனை இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் அணிதிரண்டு வாரி வாரி புரட்சி பாரத கட்சியில் சேருவீர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பி. நம்முடைய நிறுவனர் பூவை மூர்த்தியார் ஏபிஎல்எஃப் அமைப்பை தொடங்கிய காலத்தில் சமகாலத்தில் தோன்றிய சமுதாய அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு பெரும்பாலும் சமூக அரங்கிலும் அரசியல் அரங்கிலும் இல்லாமல் ஒழிந்துவிட்டன. ஆனால் நம்முடைய நிறுவனருக்கு பின்பு இந்த கட்சி தொடர்ந்து அதே வேகத்தில் அதே வெற்றி நடை போட்டு இந்த அமைப்பை நம்முடைய தலைவர் நடத்தி வருகிறார் என்றார். முதலாவதாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது போல் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்படி வடநாட்டில் மதம் அரசியலை நிர்ணயிக்கிறதோ அதேபோல் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சாதி மாத்திரம்தான் தமிழகத்தின் அரசியலை நிர்ணயிக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, சமுதாய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவை சமூக அடிப்படையில் மட்டும்தான் அணிதிரட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த சமுதாயத்தில் 21% மக்கள் தொகையை கொண்டு 30% வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே பாபா சாஹிப் அம்பேத்கர்
காலம் தொட்டு இன்று வரை சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மக்களுக்கென்று பாதுகாவலனாக இருக்கின்ற ஒரே ஒரு சமுதாய அமைப்பாக ஒரே ஒரு அரசியல் கட்சியாக புரட்சி பாரதம் கட்சி மட்டுமே இருக்கிறது. கடந்த 4 ஆண்டு கால சட்டமன்ற நடவடிக்கைகளை, தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்தவர்களுக்கு, புரிந்து கொண்டவர்களுக்கு, படித்தவர்களுக்கு இது நன்கு தெரியும். இந்த நிலையில் நமக்கு முன்பிருக்கின்ற ஒரே ஒரு கடமை, பட்டியல் சமூக மக்களை அரசியல்படுத்த வேண்டும். பட்டியல் சமூக மக்களை ஆட்சியிலும் அரசியலிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறுகின்ற சக்தியாக மாற்ற வேண்டும். அந்த மாபெரும் வரலாற்று கடமை புரட்சி பாரதம் கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கிறது. அந்த கடமையை நெஞ்சிலேந்தி நாம் மக்களை அரசியலாக்குவோம், அதிகாரத்தில் பங்கு பெறுவோம். வெல்க புரட்சி பாரதம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஜெய்பீம். ஜெய்பீம். அடிமை உணர்வு என்பது நம் பாதையை முடித்து விடவில்லை. விடுதலை நம் உள்ளத்தின் வழியிருந்துதான் தொடங்குகிறது. புரட்சியாளர் மாவீரர் நாம் வணங்கும் தெய்வம் பூவை மூர்த்தியாரை வணங்கி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் APLF புரட்சி பாரத கட்சியின் 48ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மற்றும் என் உயிரினும் மேலான தொண்டர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். APLF புரட்சி பாரத கட்சி துவங்கி 48 ஆண்டுகள் ஆகின்றது. இது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பெருமையாகும். பட்டியலின மக்களுக்கு பாடுபடும் ஒரு இயக்கமாக தொடங்கப்பட்டு இன்று தமிழகத்தில் மூல முடுக்கில் ஒடுக்கப்படும் அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுக்கும் ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்திருப்பதை நினைத்து நான் மிகுந்த பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த மேடையில் பேசுகிறேன். இந்த உலகில் மாபெரும் புரட்சியாளர்களும், மாபெரும் இயக்கங்களும், மாபெரும் போராட்டங்களும் தொடங்க பல நேரங்களில் கசப்பான அனுபவங்களே காரணமாக அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் நம்மில் பலருக்கு சொத்து இல்லை, நிலம் இல்லை. மாற்று சமூகத்தினரிடம் அடிமை சேவையாகவே வேலை செய்து வந்தோம் என்பதே நாம் வலியுறுத்தும் வரலாறு. அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தினரிடையே ஒற்றுமை இல்லாத நிலையும் இருந்தது. ஊருக்கு ஊர் சண்டைகளும் சச்சரவுகளும் நம் சக்தியை நாமே சிதறடித்த காலம் அது.
இந்த சமூக சூழ்நிலையை ஆழமாக உணர்ந்த புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள் 1978ஆம் ஆண்டு அம்பேத்கர் மன்றத்தை துவங்கி அந்த வரலாற்று மேடையில் பேசிய போது மக்களிடம் முன்வைத்தது இரண்டு கோரிக்கைகள் தான். அவையே இந்த இயக்கத்தின் அடித்தளமாக விளங்குகிறது. முதல் கோரிக்கை, மாற்று சமூகத்தினரிடையே அடிமைகளாக வேலை செய்வதை விட சுயமாக வேலை செய்து சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்றார். ஏனென்றால் அவர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரையும் அடிமைகளாகவே மரியாதை இல்லாமலே நடத்தினார். எனவே அந்த அடிமைத்தனத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் என்றார். நாம் யாருக்கும் அடிமை இல்லை, நமக்கு யாரும் அடிமை இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்று அனைவருக்கும் உணர்த்தினார் பூவை மூர்த்தியார் அவர்கள். அதனால்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரையும் அண்ணா என்றே அழைத்து வந்தார். இந்த நிலை இனி ஒரு பொழுதும் தொடரக்கூடாது என்பதே அவருடைய முதல் கோரிக்கையாக இருந்தது. இரண்டாவது கோரிக்கை, நம்முடைய போராட்டம் நம்மை ஒடுக்கோரிடம் இருக்க வேண்டும், நம் சமூகத்தினரிடையே அல்ல. நம் சமூகத்தினரிடையே ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக அவர் ஊர் ஊராக சென்று சமரசம் செய்து சமாதானம் செய்து மக்களை ஒன்றிணைத்தார். நம் ஒற்றுமைதான் நம் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தார். இந்த மாபெரும் தலைவரின் உழைப்பாலும் தியாகத்தாலும் உணர்வாலும் ஊட்டப்பட்டுதான் நாம் இன்று இந்த உயர்ந்த நிலையில் நிற்கிறோம் என்றதை நாம் யாரும் மறக்க கூடாது. இந்த இயக்கத்தின் மூலம் பல தலைவர்கள், பல தொழிலதிபர்கள், பல அரசியல்வாதிகள், பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள், பட்டதாரிகள், வீட்டு மனை உரிமையாளர்கள், வாகன உரிமையாளர்கள் என்று அத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த இரண்டு கோரிக்கைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றுகிறோமா என்று நம்மையே கேட்டுக்கொண்டால் நம் முன் ஒரு கேள்விக்குறிதான் வந்து நிற்கிறது. தாய் இயக்கத்தை விட்டுவிட்டு பிற இயக்கங்களுக்கு, மற்றவர்களுக்கு சேவை செய்யவும், சில நேரங்களில் அடிமை போல் சேவை செய்யவும் பலர் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்நல்லாளில் புரட்சியாளரை நினைவில் கொண்டு மீண்டும் தாய் இயக்கத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மேடையில் நான் வைக்கின்றேன். அதே போல் நமக்குள் இருக்கும் வேற்றுமைகள், கருத்து வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இவைதான் நம் வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்றது. ஏனென்றால் 48 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தின் ஏக்கத்தை சுமந்து நடத்தி வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் மூர்த்தியார் அவர்கள் கனவு கண்ட அந்த அடிப்படை ஒற்றுமையை நாம் அனைவரும் உண்மையாக உணர்ந்து கொண்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு பயணித்தோம் என்றால் நாம் மேன்மேலும் பலமாகவும் வலிமையாகவும் மாறுவோம். நம்மை தொட்டு பார்க்கவும் சீண்டி பார்க்கவும் கூட எவரும் மஞ்சம் அந்த நிலைக்கு இந்த இயக்கம் உயரும் என்பதை இந்த வேளையில் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். எனவே புரட்சியாளர் காட்டிய பாதையில் ஒற்றுமையோடு பயணிப்போம் என்ற இந்நாளில் நாம் உறுதியெடுப்போம். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை என் தனிப்பட்ட குரலாக அல்ல, பலருடைய குரலாக, இந்த கட்சியில் இருக்கும் கடைசி கடைக்கோடி தொண்டனின் குரலாக ஒலிக்க செய்கிறேன் என்பதை என் உரையாகவும் என் கோரிக்கையாகவும் இந்த மேடையில் நான் வைக்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் பேச எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், முக்கியமாக என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். It has truly been a great honor and privilege to stand before you all and share these thoughts on this historic day. Let us move forward with unity, self-respect and courage, holding firmly to the ideals shown by Baba Saheb and Dr. Poovai Moorthiar. May our journey always be guided by justice, equality and humanity. And as Dr. B.R. Ambedkar reminded us, freedom of mind is the real freedom. Jai Bhim! ரோகிணி நதிக்கரையிலே ஒரு தத்துவம் பிறந்தது. அந்த தத்துவம் பகவான் புத்தனை ஈன்றது. இன்று உலகில் 1/3 நாட்டில் உள்ள மக்கள்கள் பௌத்தத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது ரோகிணி நதிக்கரையிலே தோன்றிய பௌத்தம். ஆற்றில் நீர்தான் ஓட வேண்டுமே தவிர அந்த ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்கு தலைகள் எடுத்த ரத்தங்கள் ஓடக்கூடாது என்று சொல்லி
போரை வெறுத்ததினாலேயே தன்னுடைய அரச வாழ்வை துறந்து குடும்பத்தை துறந்து 29 வயதில் மன்னர் வாழ்வை துறந்து மக்கள் நிம்மதியாக வாழ்ந்த தத்துவத்தை உருவாக்கி கொடுத்த பகவான் புத்தனுடைய வழியில் தோன்றியதுதான் புரட்சி பாரதம். சாம்பல் நதிக்கரையில் ஒரு தத்துவம் பிறந்தது. மத்திய பிரதேச மாநிலம் மோ என்ற இடத்திலே சாம்பல் நதிக்கரத்திலே ஒரு மழலை பிறந்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த உலகில் எவரும் படிக்க முடியாத பட்டங்களை பெற்று இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவுஜீவி என்று பெயர் வாங்கிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த அதானி அம்பானி அல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபராக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் இருந்திருக்க முடியும். ஒருவேளை அவர் தொழிலை வேண்டாம், அரசு பணியிலே சேர வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசாங்கத்தில் உயர்ந்த பணி எதுவோ உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக கூட பாபா அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு இருந்திருக்க முடியும். இப்பேற்பட்ட அறிவையும் ஆற்றலையும் பெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பணம் காசு பொருளுக்கு ஆசைப்படாமல் தான் பெற்ற கல்வி இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி இறுதி மூச்சு வரை இந்த மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வழிவந்ததுதான் புரட்சி பாரதம். மாவீரன் பூவையார் அவர்கள் இங்கே இருக்கின்ற திருவள்ளூரிலே நாதியற்ற மக்களாய் 3 சென்ட் இடம் கூட இல்லாமல் வீட்டுமனை இல்லாத மக்களாய் பெரிய தொழில் நகரங்கள் உருவாகிய போது கேட்டுக்கு வெளியே நமக்கு வேலை கிடைக்குமா கூலி கிடைக்குமா என்று கைகட்டி நின்ற கூட்டத்தை எனக்கான பங்கை கொடுத்துதான் இங்கே தொழில் செய்ய முடியும் என்று அந்த மக்களை உசுப்பி வறுமை என்றால் என்னவென்றே தெரியாத வாழ வைத்த மகத்தான தலைவர் மாவீரன் பூவையார் துவங்கிய இயக்கம்தான் புரட்சி பாரதம். தமிழகத்திலே சுயம்பாக தோன்றிய ஒரு இயக்கம் புரட்சி பாரதம். ஆளுகின்ற திமுக அண்ணா திமுக கட்சிகளை தாண்டி 48 ஆண்டுகள் நிறைவு செய்த ஒரே இயக்கம் புரட்சி பாரதம் கட்சி. மாவீரன் பூவையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு எத்தனையோ பேர் திட்டமிட்டார்கள் இந்த கட்சி அழிந்துவிடும், இனிமேல் இது வளராது, இதை தூக்கி நிறுத்த எவரும் வரப்போவதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிஞ்ச அவர்களுக்கு மத்தியில் பூவையாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட சிங்கம் இளம் புரட்சியாளர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்த நான் இருக்கிறேன். சரியான தயாரிப்பு இல்லை என்றாலும் பதவியின் மீது ஆசை இல்லை என்றாலும் சூழலை என்னை இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறது. இதை சிறிதளவும் தொய்வில்லாமல் நடத்துவேன் என்று சொல்லி 24 ஆண்டுகளாக மாவீரன் பூவையார் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை ஒரு அங்குலம் கூட தடம் பெறாமல் இந்த சமுதாய மக்களுடைய உரிமைக்காக பொதுவெளியிலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஓங்கி குரல் கொடுக்கின்ற மாவீரன் அண்ணன் இளம் புரட்சியாளர் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் புரட்சி பாரதம் கட்சி. புரட்சி பாரதம் கட்சி இல்லை என்றால் இங்கு என்ன நடந்துவிடும்? புரட்சி பாரதம் கட்சி அப்படி என்ன செய்துவிட்டது என்று இன்று பல பேர் கேள்வி கேட்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு சகோதரன் பசி என்று எவனும் இன்னைக்கு ஒருத்தர் கூட கிடையாது. இது உண்மை. வேலை இல்லை என்று எவரும் கிடையாது, தொழில் வாய்ப்பில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. இது அத்தனையும் சாதித்து காட்டி மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் என்று நிறுவியது இந்த புரட்சி பாரதம் கட்சி. இதற்கு ஒவ்வொருவரும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்குள்ள சகோதரர்கள், இந்த அரங்கம் நினைத்திருக்கின்ற சகோதரர்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது. நம்முடைய இளம் புரட்சியாளர் சொல்வது போல இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் மாவீரன் பூவையார் தான் என்பதை நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். மாவீரன் பூவையார் அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்னவென்று சொன்னால், தேர்தல் காலங்களிலே நம்முடைய தலைவர் விரல் நீட்டுகின்ற வேட்பாளருக்கு மகத்தான வெற்றியை தேடித்தரும் பணியை நாம் செய்து கொள்ள வேண்டும். மாற்று இயக்கங்களைப் போல காசு பணங்களுக்கோ பதவி பவுசுகளுக்கோ அலையாமல் நம்முடைய தோழமை கட்சி எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் களம் காண்கிறார்களோ
இளம் புரட்சியாளர் விரல் நீட்டிய திசையில் நம்முடைய தேர்தல் களத்தை அமைத்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, இளம் புரட்சியாளர் ஒருவர் இந்த சட்டமன்றத்திலே நமக்கான பிரதிநிதியாக இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய உரிமைகளை அறிவாலயத்தில் எடுத்து போய் அடமானம் வைக்கின்ற கட்சிகளாக இன்று தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கும். அதை தடுத்து நிறுத்திய பெருமை நம்முடைய புரட்சி பாரதம் கட்சியை சேரும், மாவீரன் பூவையாரை சேரும், அண்ணன் இளம் புரட்சியாளர் அவர்களை சேரும். வாழ்க புரட்சி பாரதம், வளர்க ஜெய்பீம். கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் தமிழகத்திலே குறிப்பாக ஷெட்யூல் இன மக்களுக்கான விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி பாரதத்தை தவிர வேற எந்த இயக்கத்துக்கும் அது தகுதி இல்லை என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 24 ஆண்டு காலம் பூவை மூர்த்தியார் அவர்கள் விட்டு சென்ற இந்த பணியினை சிறைமேற்கொண்டு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர் அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அரசியல் வட்டாரத்தில் இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாருடைய பேர் அரசியல் வட்டாரத்தில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்டில்மேன். அவருடைய பெயர் ஜென்டில்மேன். இதுதான் உண்மை. இன்னைக்கு அப்பழுக்கற்ற ஒரு தலைவர் தமிழகத்தில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து இந்த இயக்கத்தை 4 நூற்றாண்டுகளாக செவ்வனை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் போராளி யார் என்று சொன்னால் அவர் இளம் புரட்சியாளர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். எனக்கு முன்பாக பேசுறது அதிகமாக சொன்னாங்க பௌத்தத்தை பற்றிலாம். ஆனால் வள்ளுவர் உலகத்திலே சொல்லாத சொல், அந்த திருக்குறளிலே சொல்லாத சொல் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட வள்ளுவர் 2 வரியில் தான் குறள் எழுதியிருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 3 வரியில ஒரு குறள் எழுதியிருக்கிறார், யாருக்குமே தெரியுமா? 3 வரியில திருக்குறளை எழுதியிருக்கிறார். ஒண்ணுமில்ல, அந்தம்மா வாசிகை அம்மா மறைந்துடுறாங்க. அவருக்காக பணிவிடை செய்த வாசிகை அம்மாள் மறைந்த பொழுது ஒரு குறள் எழுதுகிறார். அடியிற்கிளியாலே அன்புடையாலே படிசொல் தவறாத பாவாய் அடிவரிடி பின்தூங்கி முன் எழும்பும் பேதாய் இனிதாய் என் தூங்கும் என்கண் இரவு என்பதை ஒரு குறளிலே அவர்கள் தெளிவுபடுத்த அவருடைய மனைவிக்காக எழுதிய குறள். அவருடைய மனைவிக்காக ஒரு குறள் எழுதியிருக்கிறார். இதைத்தான் நாமும் பூவை மூர்த்தியார் மறைந்த பொழுது ஒரு மெழுகுவர்த்தி தியாகத்தை கொடுக்கிறது. மெழுகுவர்த்தி இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறது என்று சொன்னால் ஒரு தீக்குச்சி மரணத்திருக்கிறது என்று அர்த்தம். ஒரு தீக்குச்சி மரணத்தில் தான் மெழுகுவர்த்தியின் ஒளி பிரகாசிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் பூவை மூர்த்தியாருடைய மரணத்தின் பிறகு இந்த இயக்கம் பிரகாசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஜெகன்மூர்த்தியாருடைய உழைப்பு 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 என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நேற்றுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மலேசியா போயிருக்காரு. மலேசியா பிரதமருடன் அவர் அரசுமுறை பயணமாக சென்றார். அரசுமுறை பயணமாக சென்றவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில ஒரு பாட்டு பாடினாங்க. தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியுமா? அண்ணனுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். எம்ஜிஆர் பாடிய நாளை நமதே இந்த நாளும் நமது அப்படி என்று பாடிய பிரதமர் வந்து கை தட்டுறாரு. ஆகவே இந்த நாட்டை நாளை ஆளப்போவது அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் பங்கெடுத்து கொண்டிருக்கிற புரட்சி பாரத இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த நாட்டை ஆளப்போகிறது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நடக்க போறது உண்மை. ஆகவே இப்படி இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவர், நிறைய பாபாசாஹேப் அம்பேத்கர் பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன் புரட்சி பாரதம் இயக்கத்தை டாக்டர் பூவை மூர்த்தியார் தொடங்கினார்? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, இந்த மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, எங்க ஷெட்யூல் என்ன தலைவர் நிறைய பேர் இருக்காங்க, இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பக்கம் இருக்கிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு, பூவை மூர்த்தியாரு, நீங்க ஏங்க நீங்களாம் ஒன்னா இருக்க கூடாதுன்னு கேட்டாரு ஒரு கிராமத்துல.
ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னார், நான் மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். மக்களை ஒரு தலைவர்களை ஒருங்கிணைக்க பற்றி பிரச்சனை இல்லை, மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அது நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தியாளர் அண்ணன் இளம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியார் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு பல வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை வரலாற்று சிறப்பு என்னவென்று சொன்னால், புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் பிறந்ததே ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு. பூவை மூர்த்தியார் ஒரு மாபெரும் புரட்சியாளர். அம்பேத்கர் வழியிலே நின்று தமிழகத்திலே ஆதிக்கத்திற்கு எதிராக சமூக புரட்சி செய்தவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி பாரத கட்சியின் துவக்க விழா என்ற பெயரிலே ஒரு மாபெரும் மாநாடாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சகோதரர், இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு என் தானை தலைவன் பூவை மூர்த்தியார் இல்லையே என்ற ஒரு வருத்தம் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் மாநாடு நடக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் என்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் பரவாயில்லை, பூவை மூர்த்தியாருடைய ஆன்மா மேலிருந்து நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கும், நம்மை வாழ்த்தி கொண்டுதான் இருக்கும். சகோதரர்கள், சிவனடியார்கள் சொல்லுவார்கள், உண்ணும் உணவு பருகும் நீர் வெற்றிலை பாக்கு எல்லாவற்றிலும் நான் சிவனை பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள். நானும் பார்க்கின்றேன். என் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுடைய உருவிலும் பூவை மூர்த்தியாரை பார்க்கின்றேன். பூவை மூர்த்தியார் மறையவில்லை. உன்னிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய உருவிலே நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். சகோதரர்களை, வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கம் தொடங்கி 48 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறது. 48 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த இயக்கத்தில், பூவை மூர்த்தியாரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில், பூவை மூர்த்தியார் காலம் தொட்டு தலைவர் ஜெகன்மூர்த்தியார் காலம் வரை இந்த இயக்கமாற்றிய பணிகளை எல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் பெருமைக்குரியவர்களே, இந்த ஒரு மேடை போதாது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு இந்த இயக்கத்திற்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அம்பேத்கருடைய கொள்கையை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால் எல்லா சமூகத்திலும் பொருளாதாரத்தில் சுரண்டப்பட்டு நலிந்து கிடக்கின்றானே அவன் ஒடுக்கப்பட்ட மக்கள். ஆக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். இன்று இருக்கின்ற தலித் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அரணாக இருந்த இயக்கம் இந்த புரட்சி பாரத இயக்கம். இன்று இருக்கின்ற தலித் அமைப்புகளுக்கெல்லாம் தாய் கட்சி என்று சொன்னால் அது புரட்சி பாரதம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. சகோதரர்களே, தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தன் வாழ்நாட்களை வத்தி குச்சிகளாக கிழித்துக் கொண்டு இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி அல்லும் பகலும் அயராது உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த மக்களுக்காகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கை துறந்தவர் தான் பூவை மூர்த்தியார் அவர்கள். சகோதரி, அப்படிப்பட்ட மகத்தான தலைவனுடைய மறைவிற்கு பிறகு நம்மை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். இன்றைக்கு சட்டமன்றத்திலே பட்டியலின மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே குரல், ஒப்பற்ற குரல் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய குரல். இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அவருடைய தேவைகளை அறிந்து அதை சட்டமன்றத்திலே பேசி அரசாணையாக பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்று ஒரு திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி அதை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். SC ST மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 லட்சம் மானியம் வருமான வரம்பு இருந்தது. அந்த 3 லட்சம் போதாது 8 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசி அதை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். சட்டமன்றத்திலே தலைவர் அவர்கள் பேசியதற்கு முன்னால் வெளிநாடு சென்று உயர்கல்வி படித்தவர்கள் 2 பேர் தான். தலைவர் அவர்கள் பேசியதற்கு பிறகு 8 லட்சமாக உயர்த்தியதற்கு பிறகு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். தாட்கோ லோன் எப்படி தாட்கோ லோனுக்காக பேசினார், பழங்குடியின மக்களுக்காக பேசி பல திட்டங்களை பெற்று தந்தார். போக்குவரத்து துறைக்காக பேசினார். அது மட்டுமா சகோதரரே, காவல்துறைக்காகவும் பேசினார். 15 ஆண்டு காலமாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்தார்கள் காவல்துறை. தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார். காவலர்கள் முதல்நிலை காவலராகவும்
முதல்நிலை காவலர்கள் தலைமை காவலராகும், தலைமை காவலர்கள் உதவி ஆய்வாளராகும், உதவி ஆய்வாளர்கள் காவல் ஆய்வாளராகும், காவல் ஆய்வாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளராகும் இன்றைக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சட்டமன்றத்தை பேசி பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார். ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால், வேதனை என்னவென்று சொன்னால், இந்த காவல்துறையால் நம்மை ஒடுக்க பார்க்கிறது, நசுக்க பார்க்கிறது. நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் சரி, நசுக்கினாலும் சரி, உங்களுக்காகவும் பேசுவதற்கு எங்கள் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் இருக்கின்றார் சகோதரர். இப்படி பல திட்டங்களை தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி நமக்காக போராடி பெற்று தந்திருக்கிறார் சகோதரே. நான் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவை அத்தனை திட்டங்களையும் பெற்று தருவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் சகோதரர்களே. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதே நம்முடைய வளர்ச்சிக்கு இவ்வளவு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் என் பெருமைக்குரியவர்களே, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக இருந்தால் யோசித்து பாருங்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் இன்னும் பல 100 திட்டங்களை நாம் கொண்டு வரலாம் சகோதரன். நான் இதை மேடைக்காக பேசவில்லை, இல்லை ஒரு பேச்சுக்காகவும் பேசவில்லை. மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு, புரட்சி தலைவி அம்மையார் காலம் தொட்டு, புரட்சி தமிழன் எடப்பாடியார் காலம் வரை இந்த பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பவனாக இருக்கின்ற ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இந்த பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காகவும், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தார்கள், பெண்களுக்கு திருமண உதவித்தொகை கொடுத்தார்கள், குடும்ப பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன், அது மட்டுமா அவருடைய வளர்ச்சிக்கு ஆடு கொடுத்தார்கள், கறவை மாடு கொடுத்தார்கள். அது மட்டுமா படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள், சைக்கிள் கொடுத்தார்கள், ஸ்கூல் பேக் கொடுத்தார்கள், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா தண்ணீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட் என்று இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள். தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் சகோதரர்களே. சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டமும் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சகோதரர்களே, வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆகவே இந்த திட்டங்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர வேண்டும். மாண்புமிகு அண்ணார் எடப்பாடியார் முதல் நாட்காலிலே அமர்த்த வேண்டும், அமர்த்த வேண்டும், அமர்த்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்றென்றும் புரட்சி பாரதம் உறுதுணையாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். இன்றைக்கு மிகப்பெரிய மாநாடாக நாங்கள் வர்ற வழியிலெல்லாம் பார்த்தோம். மிக திரளான முறையில் இங்கே இருக்கிற விட தொண்டர்கள் அதிகமாக அங்கே வெளியே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டை அருமையண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மறைந்த டாக்டர் பூவை எம் மூர்த்தியார் அவர்களால் டாக்டர் அம்பேத்கர் மன்றம் 26 ஜனவரி 1978 துவங்கப்பட்டது. இம்மன்றமே பின்னாளில் புரட்சி பாரத இயக்கமாக உருவெடுத்து இன்றைய தினம் 48வது ஆண்டு விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பூவை எம் மூர்த்தியார் அவரின் மறைவுக்கு பின் அவரது சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தியார் எம்எல்ஏ அவர்கள் 2002 முதல் புரட்சி பாரதம் இயக்கத்தை தலைமையேற்று வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அதே போல நம்முடைய அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நாங்கள் ஒரே கமிட்டியில் இருந்தோம். அப்ப ராஜஸ்தான் பல்வேறு மாநிலங்களுக்கு நாங்கள் போனோம். அப்போ நாங்கள் ஒன்றா போயிருந்தோம். ஆகவே அப்பிருந்து இன்றைக்கு வரையிலும் நெருங்கிய குடும்ப நண்பராக இருக்கிறார். அதே போல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினை உயர்த்த பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் சமுதாய மாணவர்கள் உயர்கல்வி பெற உதவிகளையும் ஆலோசனைகளும், அதே போல IAS IPS டாக்டராக சமுதாய மக்கள் உயர்வு பெற டாக்டர் அம்பேத்கர் மன்றமாக துவங்கப்பட்டது. இதுவரை இந்த இயக்கம் பெரும் பங்காற்றியுள்ளது என்றால் மிகையாகாது. பல்லாயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பெறவும் தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் புரட்சி பாரதம் கட்சி பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. 1991ஆம் ஆண்டு தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த இந்த கட்சியின்
அரக்கோணம் 2வது மாபெரும் மாநாட்டில் அப்போதைய முதல்வர் எங்களை எல்லாம் உருவாக்கி மறைந்து மறையாமல் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறப்பு விருந்ததாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். இதே மாநாட்டில் அன்றைய தினம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மூர்த்தியாரால் காவல்துறையில் பணியில் சேர உயரம் அந்த வரம்பில் 3 சென்டிமீட்டர் குறைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்கப்பட்டது. இதனால் இது சமுதாய மக்கள் பயன்பெறும் வகையில் இன்றைக்கு அந்த உதவியை நிகழ்த்தி காட்டியவர் மூர்த்தியார் அவர்கள். அதே போல 2016 முதல் மாண்புமிகு அம்மாவின் கொள்கையை ஏற்று பின்பற்றி அதிமுகவை நம்முடைய ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஆதரித்து வருகிறார்கள். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கேவி குப்பம் தொகுதியிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லாசியுடன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் நல்ல ஆதரவுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று 2வது முறையாக சட்டப்பேரவையில் சிறப்பான முறையிலே எழுச்சியான முறையிலே உங்களது கோரிக்கை எல்லாம் அங்கே உங்களுக்காக போராடி அதில் பதிவு செய்து நிறைவேற்ற சிறப்பான முறையிலே பாடுபட்டு வருகிறார்கள். சமூகத்தில் ஜாதி மத பாகுபாட்டை அகற்றுவதை குறிக்கோளாக கொண்டு தனது இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த திரு ப தனபால் அவர்களை அமைச்சராகவும் சட்டப்பேரவை தலைவராக உயர்த்தி அமர்வு வைக்க பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா தான். சபாநாயகர் வந்து சட்டமன்றம் இருக்கும்போது தெரியும், எல்லாருமே முதலமைச்சர் எல்லாமே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கும். அப்படி பட்டியலின சமுதாயத்தை அந்த நாட்கள் அமர வைத்த பெருமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அம்மா அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு எடப்பாடியா இருக்கு. அது மட்டுமல்ல, அதே போல பொது தொகுதியான திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே இதே சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் எழில்மலை அண்ணன் அவர்களை வேட்பாளராக போட்டியிட செய்து வெற்றி பெற செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை, அதே போல அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவரை பொறுத்தளவுக்கு எளிமையானவர். நாங்கள் பழகிருக்கிறோம். அனைவரும் அன்பாக பழகக்கூடியவர். பார்த்தீங்கன்னா அவர் கடிந்தே பேச மாட்டார். எதையும் அன்பாக உரிமையோட சட்டமன்றத்தில் எப்படித்தான் பேசும் பொழுது பட்டியலின மக்களுக்காக கோரிக்கையை கடுமையான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று வாதாடுவார், போராடுவார். மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பழகும் போது அன்பாக இருப்பார். அதே போல எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 2021 சிறப்பான முறையில் எல்லா தொகுதியில் பணியாற்றியவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். அதே போல புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் கல்வி ஒன்றே சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கல்வி அறிவு பெற்று மேம்படவும் தனது பங்களிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறார். சட்டமன்றத்தில் நிறைய கவன தீர்மானங்களை கொண்டு வருவார். நிறைய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு பாடுபடுவார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திமுக ஆட்சி வந்து 5 வருடம் ஆயிடுச்சு. 5 வருடம் முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் போற எங்க முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, ஜெகன்மூர்த்தி இருக்காரு, எல்லாம் இருக்காங்க, பொறுப்பாளர் இருக்காங்க. ஏதாவது ஒரு திட்டம் இந்த மாவட்டத்துக்கோ இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கோ அதாவது தமிழ்நாட்டுக்கோ எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சி 5 வருடத்தை முடிச்சிருக்காங்கன்னா திமுக ஆட்சி தான். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். ஆகவே இன்னைக்கு அவர் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் இன்றைக்கு தாய்மார்களுக்கு, மாணவிகளுக்கு, இளைஞர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பின்னால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அனைத்துமே விலை உயர்வு. எதை பற்றி கவலைப்படாத ஒரு விளம்பரத்தில் மட்டும் இந்த அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சியை தூக்கி வீச இந்த மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் ஒரு ஆட்சி என்றால் ஏதாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் திமுக விரும்பி 2021 யாரும் ஓட்டு போடல.
திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எந்த ஓட்டு போடல. நமக்கும் அவங்களுக்கும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 3% கிடையாது, 1.5% தான் சரியா கணக்கு பார்த்தா. ஆகவே இந்த ஆட்சியை விரும்பி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வர வேண்டும் என்று விரும்பி ஓட்டு போடவில்லை. ஆகவே இன்றைக்கு அற்புதமான கூட்டணி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அமைத்துள்ளார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சி தொடர்ந்து அம்மா இருக்கும்போது தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. அதே போல எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் அரும்பாடுபாட்டு. ஆகவே நீங்கள் எல்லாம் நினைக்கிறது நடக்கும். கண்டிப்பாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி தூக்கி வீசப்படும், எந்த மாற்று கருத்து அதுல கிடையாது. ஆகவே இன்றைக்கு இங்க வரும்போது சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் ஜெகன்மோகன் பேச சொல்லிட்டு இருந்தார். வரும்போதெல்லாம் வழியிலெல்லாம் கொடியெல்லாம் நாங்க நிறைய பக்கம் வச்சோம், எடப்பாடியார் படம், அதே போல பூவை மூர்த்தியார் அண்ணன் அவர் படம், ஜெகன்மூர்த்தியார் படம் எல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க, பிளக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாமே போலீஸ் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு விடல அப்படின்னாங்க. இந்த இங்க இருக்க கொடியை வேணா எடுக்கலாம். 2024 எடப்பாடியார் செங்கோட்டையில எடுக்கக்கூடிய கொடியை, ஜெயின்சாட் கோட்டையில் எடுக்கக்கூடிய கொடியை நீங்க தடுக்கவே முடியாது. போலீஸ்கார கஞ்சா வைக்கிறது தடுக்க மாட்டீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அதை பண்ண மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களின் வரிப்பணத்தை சம்பளம் கூடிய நீங்கள் 2 மாதம் 3 மாதம் தான் இந்த ஆட்சி திமுக தூக்கி வீசப்படும். எடப்பாடி முதலமைச்சர் வருவார். நியாயமா எதிர்கட்சி ஒரு மீட்டிங் போட்டு ஆளுங்கட்சியோட கவனத்தை ஈர்ப்பாங்க. அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்காங்க. எதிர்கட்சி முடக்கூடிய அந்த நிலையை திமுக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். 3 மாதத்தில் நிறுத்தப்படும் என்று சொல்லி கண்டிப்பாக எது நடந்தாலும் 2024 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள், வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் திமுக எப்பவுமே ஓட்டு போடுங்க. அரசு ஊழியர் கூட இந்த ஆட்சி வேண்டாம் சொல்றாங்க, திமுக ஆட்சி. ஆகவே கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. கண்டிப்பாக நம்ம ஒற்றுமையா இருந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் அவர்கள் பாடுபடுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் என்னை இங்கு அனுப்பிய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி கூறி விடுவேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எழுச்சி விழாவில் எழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சாருலதா அவர்களை மற்றும் விழாவில் இயக்கத்தினுடைய கொள்கை பாடல்களை முழங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய மதன் ரிதம்ஸ் அவர்களுடைய குழுவினர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை நான் இங்கே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் கூடியிருக்கின்றோம் 48வது ஆண்டு விழாவை கிட்டத்தட்ட அம்பேத்கர் மன்றமாக, மக்கள் நல மன்றமாக, அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணியாக, கடைசியாக புரட்சி பாரதம் என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பாக உருவாகி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக புரட்சி பாரதம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் மூர்த்தியார் அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் இதோடு முடிந்துவிட்டது என்று கொக்கரித்துக் கொண்டவர்கள், இனிமேல் யார் இருக்கிறார்கள், யாரையும் அவர் உருவாக்கவில்லை என்று ஏளனம் பேசியவர்கள், இந்த மக்கள் எதையும் வேண்டாம் என்று வீட்டிலே முடங்கி இருந்த என்னை அவருடைய எச்சில் பால் குடித்த ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டதின் பேரில் வேறு வழி இல்லாமல்
லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு அவருடைய உணர்வுகளுக்கு செவி சாய்த்து சரி என்று இந்த இயக்கத்தை வழிநடத்த 2002 செப்டம்பர் மாதம் இந்த கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் எந்த விதமான சஞ்சலங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அடக்குமுறைகளுக்கும் அஞ்சாமல் யார் யாரோ ஏதோதோ பேசுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு இன்று வரையிலே மூர்த்தியார் இல்லை என்று சொன்னாலும் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் ஒவ்வொருவரும் மூர்த்தியாராக இன்றைக்கு களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பேரரசர்கள் எல்லாம் இயக்கம் கண்டார்கள். அவர் கண்ட மாத்திரத்திலேயே இயக்கம் மறைந்துவிட்டது. ஆனால் 48 ஆண்டுகளாக அதிலும் ஒரு பட்டியலினத்த மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அதை இன்று வரையிலே நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இடையில வந்தவர்கள் எல்லாம் வாய் சவாடல் விட்டு வாய் சவாடலுக்கு ஏற்றது போல மக்களை குழப்பி ஏமாற்றி ஏதோதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புரட்சி பாரதம் ஒரு தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாம் தான் முகவரி என்று பறை சாற்றியவர்கள் நமக்கு எதிராக அல்ல, நம்மை விட மேலாக ஒரு இயக்கம் தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாக ஒட்டுமொத்தவர்களையும் நாங்கள் தான் குத்தகை எடுத்திருக்கிறோம் என்று அறிவாலயத்தில் வியாபாரம் பேசுகிறவர்களை எதிர்த்து புரட்சி பாரதம் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு எதிராக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே கடந்த தேர்தலிலே மக்கள் ஏமாந்து இருக்கலாம் அல்லது மக்களை ஏமாற்றி இருக்கலாம், குழப்பியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 26 தேர்தலிலே எந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் திமுகவிற்கும் அல்லது அதனுடைய கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அனுபவபூர்வமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொய் வழக்கு புனையப்படுகிறது. அவர்கள் மீது சிறை தள்ளுவதற்கு இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல தலைவர்களை சிறையில் தள்ளியிருக்கிறது, பல தலைவர்களை கொன்றிருக்கிறது. அதற்கு இன்னும் கூட உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்காமல் இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற, சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்குகின்ற நிதி அந்த நிதியிலிருந்து வேறு எந்த திட்டத்திற்கும் செலவு செய்யக்கூடாது அல்லது அதை மடமாற்றம் செய்யக்கூடாது அல்லது அந்த நிதியை கைமாற்றக்கூடாது என்று விதி இருந்தும் கடந்த முறை குட்டு வாங்கியும் இந்த முறை அதே தவறை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை கழகத்திற்காக 1540 கோடியை இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அதே போல பொது விநியோக திட்டத்திற்கு 2310 கோடியை மடமாற்றம் செய்திருக்கிறார்கள்.
அப்படி என்றால் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த ரேஷன் பொருளாக இருந்தாலும் அல்லது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்படுற நிதியை எடுத்து தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறதா? கடந்த முறை இதே 2006-11 நடந்த இதே கட்சியினுடைய ஆட்சி டிவி கொள்முதலுக்காக இந்த நிதியை பயன்படுத்திய காரணத்தினால் டெல்லியில இருந்து SC/ST ஆணையம் தமிழகத்தில் ஆய்வு செய்த போது இந்த பணம் மடமாற்றம் செய்திருப்பதை கண்டு அந்த ஆணையம் கொதித்து எழுந்தது. உடனடியாக சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். இந்த தவறுக்காக ஏன் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று இங்கே செய்தியாளர்களை சந்தித்து இதை நாங்கள் பிரதமரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் நாங்கள் முறையிடுவோம், கண்டிப்பாக செக்ஷன் 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வோம் என்று சொன்னதின் பேரில் உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொதித்தெழுந்தார். இது போன்று எங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், இந்த ஆணையத்தினுடைய தலைவரை மாற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் கட்சிக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்று விடுவோம், உங்களுடைய ஆட்சி இதோடு டிஸ்மிஸ் ஆகி எங்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய ஆட்சியும் இருக்காது என்று எங்களுடைய எம்பிக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று அன்றைக்கு சொன்னதின் பேரில் அன்றைக்கு பல காட்சிகள் மாறியது. இந்த அவமானம் தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த தலித் மக்களும் திமுக மீது கோபமாக இருப்பார்களோ என்று எண்ணி இன்றைக்கு இருக்கின்ற அதே கூட்டணியில் இருக்கின்ற இதே தலித் இயக்கத்தை அழைத்து கலைஞர் அவர்கள் ஒரு மாநாடு அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், அதில் ஏதாவது எனக்கு ஒரு மரியாதை செய்யுங்கள், இந்த பிரச்சனையை மூடி மறைக்க வேண்டும் என்று ஒரு வாரத்திலேயே அதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்கு அம்பேத்கருக்கு நிகராக கலைஞர்களை பார்க்கிறோம் என்று அண்ட புழுகு புழுகி இந்த துரோகத்தோடு துரோகம் சேர்ந்து இப்படிப்பட்ட துரோகம் இந்த மக்கள் மன்னிப்பார்களா? இதை மக்கள் ஏற்றுப்பார்களா? அம்பேத்கர் சுடர் என்கின்ற ஒரு விருதை கொடுத்து அந்த காட்சியை அந்த நிகழ்ச்சியை மறைப்பதற்கு துணையாக இருந்தவர். ஒரு திருடனுக்கு துணை போகிறவனும் திருடன் தான் தெரிந்திருக்கும், அதைவிட திருடன். ஆக இப்படிப்பட்டவர்களை இந்த மக்களை காப்பாற்றுவார்களா அல்லது இந்த மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா என்று நாம் எண்ண வேண்டும். இதற்கு பெயர்தான் சமூக நீதி அரசு, இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படி இந்த மக்களை அசிங்கப்படுத்தி இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு இந்த மக்களை மீது தடி பிரயோகம் செய்து இந்த மக்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து இந்த மக்களை சிறையில் தள்ளுகின்ற ஒரு அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, அதுவும் சமூக நீதி அரசு. இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கண்டிப்பாக எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் தான் கடைசியாக திமுகவிற்கு மூடி விழா என்பதை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். இதோடு தமிழகத்தில் திமுக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு அந்த ஆட்சி இன்றைக்கு முடிவு கட்டப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகன்மூர்த்தியை முடக்கிவிட்டால் இந்த இயக்கத்தை முடக்கி விடலாம் என்று இந்த அரசு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. மூர்த்தியர் அவர்கள் மறைந்த பொழுது 1000 மூர்த்திகள் தோன்றினார்கள். ஜெகன்மூர்த்தியை முடக்கினாலும் பல ஆயிரம் ஜெகன்மூர்த்திகள் தோன்றுவார்கள். இந்த இயக்கம் எந்த கொம்பனுக்கும் அடிபணியாது, எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாது, எதற்கும் அஞ்சாமல் இருப்பதுதான் பூவை மூர்த்தியருடைய வழக்கம். யாரும் எங்களை மிரட்ட முடியாது. ஒரே ஒரு பெயர் பூவை மூர்த்தி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், இந்த அரசுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். மதுரையில் நடந்த 1996 அன்றைக்கு
ஊராட்சி மன்ற தேர்தலிலே இதே திமுகவை சேர்ந்த மேலவளவு, மதுரை பக்கத்தில் இருக்கின்ற மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை உள்பட 7 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அத்தனை பேரும் திமுகவினுடைய சேர்ந்தவர்கள். திமுக எந்த விதமான போராட்டம் நடத்தவில்லை. திமுக காரர்கள் இதற்கு எதிரி, அதாவது வெட்டியவர்கள் மீது வழக்கு பதியவில்லை. புரட்சி பாரதம் உடனடியாக தலைவர் மூர்த்தி அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியை 7 பேரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்தினார்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்திலே தலைவர் மூர்த்தி அவர்கள் A1 குற்றவாளி, ஜெகன்மூர்த்தி A2 குற்றவாளி. 3 காவல் நிலையங்களிலே வழக்கு பதியப்பட்டது. 2 நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நீதிமன்றத்தில், திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்து விட்டது. ஆனால் பூர்ந்தவள்ளி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. 25 வருடம் தண்டனை பெற்று இந்த போராட்டத்துக்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. 25 ஆண்டுகள் தண்டனை முடிந்து அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் இன்று வரை அந்த வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரையில கடந்த வாரம் கூட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று வரையில இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தலைவர் மூர்த்தியார் மறைந்த பிறகு அதை 2ஆம் குற்றவாளியாக ஜெகன்மூர்த்தி, இன்றைக்கு 1வது குற்றவாளியாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கு அழைக்கிறார்கள். ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தி வகையறா அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்காக போராட்டம் செய்த எங்கள் மீது NSA வழக்கு, யோசித்து பாருங்கள். NSA வழக்கு என்றால் என்ன? இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கின்றது. ஐயோ, நீ வெட்டி சாவச்சா ஒருத்தனை, ஏன்டா வெட்டின அப்படின்னு நாங்கள் போய் கேட்குறோம். அதுவும் அங்கே போய் கேட்கலைங்க, இங்கே கேட்குறோம் நாங்கள். இதுக்கு நாட்டுடைய இறையாண்மைக்கே குந்தகம். NSA குண்டாஸ். இந்த NSA வழக்கில் இன்னைக்கு இங்கே மேடையில் 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் அவர் ஒருத்தர் இருக்கார் முன்னாடி மாறி. அவர்லாம் அந்த NSA வழக்கில் போனவர். நம்ம பக்கத்தில் சித்துக்காடுன்ற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 40 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இது போல மொத்தம் 650 பேர் இந்த மாவட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்டார்கள். வேலூர் சிறையிலும் சென்னை சென்ட்ரல் சிறையிலும் இருந்தார்கள். நானும் ஒரு சிறையில் இருந்தேன். ஆனால் எந்த விதமான மற்றவர்களை மிரட்டியோ அல்லது வழிப்பறி செய்தோ அல்லது மற்ற தவறான வழிகளில் ஈடுபட்டோ இதுவரை சிறைக்கு சென்றது கிடையாது. இதுவரையில் பொதுமக்களுக்கு ஆதரவாக இந்த அரசை எதிர்த்து இதுதான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வெளிநாடுக்கு சென்றால் கூட இவர் மீது வழக்கு இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வாதாடி இவர் வெளியே போகக்கூடாது என்று இந்த அரசு போக வேண்டியவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த இயக்கத்தின் மீது வன்மம் கொண்டிருக்கின்ற இந்த அரசு, ஏனென்று சொன்னால் சட்டமன்றமாக இருந்தாலும் பொதுமக்கள் மன்றமாக இருந்தாலும் திமுக அரசு செய்கின்ற தண்டவாளங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பட்டின மக்களிலே யாருமே திமுக எதிராக பேசுவதில்லை. அதற்கு ஒட்டுமொத்த குத்தகை எடுத்திருக்கிறவர்கள் தான் ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார். என்னதான் தவறு செய்தாலும் அதுதான் சரி என்று சொல்லுகின்ற இருக்கின்ற பொழுது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எதற்கும் பயப்பட மாட்டான அவன் மீது ஒரு கண் வையுங்கள். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் SP அவர்கள் உண்மையாகவே ஒரு IPS படித்தவர், ஜென்டில்மேன் தான் நாங்கள் நினச்சிருந்தோம். இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதே திருவள்ளூரில் ASP இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் மேலே கேஸ் போட்டார். இது போல் கொடி பிடிச்சிட்டு ரோட்டில் போகிறாங்கன்னு கேஸ் போட்டார். இன்னைக்கு SP மாதிரி இதே மாவட்டத்துக்கு வந்துட்டார்.
இந்த கூட்டத்தை இவங்களை நடத்தி விடக்கூடாது, எப்படியாவது தடை பண்ணணும். அந்த ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி பண்றாரு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. இவர் ஆராய்ச்சி பண்றதை பார்த்தா ராக்கெட் தான் புதுசா இன்னொன்று விடுப்பாங்களன்ற மாதிரி நமக்கு தோணுது. அந்த அளவிற்கு ஆராய்ச்சி பண்றாரு. உண்மையாவே இந்த எஸ்பிஐ இன்னும் நாங்கள் நேராக கூட பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல மனுஷன் தான் சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு திமுகவில் திருத்தணிக்கு சந்திரனை விட மேலாக மாவட்ட செயலராக இன்னைக்கு வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் உண்மையாவே தாராளமாக அவர் ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் மாவட்ட செயலரை பதவி வாங்கிட்டு தாராளமாக அவர் வேலை செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவிற்கு ஒரு வன்மம் எதற்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்னங்க பண்ணோம்? இவ்வளோ பண்ணீங்க, ஒரு வார்த்தை நாங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? எதிர்த்து கேட்டிருக்கோமா? கொடிங்க எல்லாத்தையுமே எடுத்தீங்க, போர்டுங்களை எடுத்தீங்க, என்னதான் செய்யலாம். எப்படியாவது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வெகுண்டு எழுவாங்க, இவங்க ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு சொல்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதோ ரோட்டில் மறியல் பண்ணாங்கலாம் எதிர்பார்த்தீங்க. என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா, வடிவேலு மாதிரி நல்லவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு நாங்கள் அடி வாங்குறோமே, அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிறோங்க. ஏன்டா இவ்வளோ அடி வாங்குற, திருப்பி கேட்கலாடா, நல்லவன்னு சொல்லிட்டோம் வடிவேலு மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் நீ என்ன ஒன்றாலும் பண்ணுங்க, நாங்கள் தாங்கிக்கிறோம். அண்ணன் சொன்னார் பாருங்க, முன்னாள் அமைச்சர், உங்களுடைய ஆயுட்காலம் 3 மாதம். 3 மாதம் வரட்டுங்க, எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு, எங்கள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் பார்த்துப்பாரு. யார் யாரெல்லாம் இது போல் பொய் வழக்கு போடுறீங்க, யார் யாரெல்லாம் எங்களை த்ரெட்டன் பண்ணன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக எங்கே போயிட்டு போயிருங்க. இன்னும் வயசு இருக்குது உங்களுக்கு, இங்கே தானே பணி செய்யணும். இப்போ அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறது இல்லை. ஆக நல்ல முறையில் நாங்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை புரட்சிவாதம் எங்கேயுமே அராஜகம் செய்து கிடையாது, இதுவரையில் எங்கேயும் அத்துமீறல் நடந்தது கிடையாது, இதுவரையில் எங்கேயுமே இங்கே கரெக்டாக செஞ்சால் அங்கே பிரச்சனை பண்ணால் இதுவரையில் கிடையாது, எந்த வழக்கம் கிடையாது. அப்படி இந்த இயக்கத்தில் இருக்கிற ஏதாவது ரவுடிசம் பண்ணுறான் இல்லை பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுதானாக்கா அன்றைக்கி இந்த இயக்கத்திலேருந்து வெளியே போயிடுவான். அன்றைக்கே நாங்கள் மெசேஜ் செய்தி கொடுத்துருவோம், இன்றிலிருந்து இவர் வகிக்கின்ற பதவி உறுப்பினர் உட்பட அனைத்திலிருந்து நீக்கப்படுகிறார், இனிமேல் இந்த இயக்கத்தை மேற்கொள்ள சம்பந்தம் இல்லை, இவருடன் இந்த கட்சி தொடர் யாரும் இதுதான் தொடர்ந்து நடந்தது. அதனால தான் இன்னைக்கு புரட்சி பாரத் மேல எந்த வழக்கம் கிடையாது, எந்த ஊர்லயுமே கிடையாது. நாங்க மடியில கனம் இல்லை, அதனால நாங்க யாருக்கும் பயப்படணும்னா அவசியமே இல்லை. ஆகவே எந்த விதமான மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட போவது இல்லை. நாங்கள் நேர்மையாக தூய்மையாக இந்த மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் இன்னும் வீறு நடை போட்டு இன்னும் அதிகமாக ஆங்காக தமிழகம் முழுக்க இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று முதலிலே நாம் பதவியை போட்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டத்திற்கும் போட்டிருக்கின்றோம். இதை கூட காப்பி அடித்து மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் முதலிலே அடிகோலாக வழிகாட்டியாக இருப்பது புரட்சி பாரதம். அப்பொழுதே 2004 முதலிலே மகளிருக்கென்று ஒரு மாநாடை கண்டது இந்த இயக்கம். சென்னை தேனாம்பட்டில் இருக்கின்ற காமராஜர் அரங்கத்தில் ஒரு மகளிர் மாநாடை நாம் உருவாக்கியிருந்தோம். அந்த மண்டபம் நிறைந்து மண்டபத்தில் இருந்த கூட்டத்தை விட 2 மடங்கு கூட்டம் வெளியில் இருந்தது, இடம் போதாக்குறையால். அப்படி இதை பார்த்த பிறகுதான் இதே திமுக கூட மகளிர் மாநாடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் நடத்தினார்கள். ஒவ்வொரு கட்சியாக நடத்தி கொண்டே இருந்தது. இதற்கு முதல் வழிகாட்டியாக பாரதம் இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வீதி தோறும் இன்றைக்கு பட்டினி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள், இதே தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு மாநாடை கண்டது புரட்சி பாரதம் தலைவர் மூர்த்தியார் அவர்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் தலைவர் ஐயா GK மூப்பனார் அவர்களை அழைத்து இதே காமராஜ் அரங்கத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கென்று தனி ஒரு மாநாடை அங்கே நடத்தி அதற்கு அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு அமைப்பை இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று அன்றைக்கு போராடி ஒரு
பெரிய அளவிலே இந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்றைக்கு தலைவர் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். இன்றைக்கு எந்த வீதியிலும் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க மாட்டார்கள். அரசு ஊழியர்கள் ஏதோ அவர்களுக்கு இந்த 5 வருடம் முடிகிற நேரத்திலே அவருடைய பணத்தை வைத்து அவர்களுக்கு ஓய்வூதியம் தருகிறேன் என்று, இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அவர்கள் தலைமையிலேயே கை வைத்திருக்கின்ற இந்த அரசு அதையும் நம்பிக்கொண்டு திமுகவுக்கு ஜால்ரா போடுகின்ற அந்த இயக்கங்கள், அந்த கூட்டமைப்புகள் இன்றைக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை இந்த 4.25 வருடம் நிறைவேற்றாத இந்த அரசு 4 மாதம் இருக்கும் பொழுது இதை நிறைவேற்றியதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சி மன்றத்தினுடைய ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சியில பணி செய்கின்றவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட அமைப்புகள் இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசு இதுவரையிலே செவி சாய்த்து அவர்களை அழைத்து பேசி எந்த விதமான சுமூக உடன்பாடு நடத்தவில்லை. இவர்களெல்லாம் இந்த அரசு மீது படும் கோபமாக இருக்கின்றது. அரசு ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் அத்தனை பேரும் ஏதோ இன்றைக்கு தற்காலிகமாக சமாதானமாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் திமுக கிளை செயலாளர்கள் முதல் திமுகவில் இருக்கின்ற அந்த யூனியன் தலைவர்கள் முதல் என்னிடத்திலேயே பேசியிருக்கிறார்கள். ஏங்க பொய் சொல்லக்கூடாதுங்க, உண்மையே எடப்பாடியோட ஆட்சி எவ்வளோ மேலுங்க திமுக காரர் சொல்கிறான். இந்த அரசு இது எங்கள் கட்சி எங்கள் அரசுன்னு நாங்கள் நம்பியிருந்தோம், எங்கள் தலைமையிலேயே கையை வச்சுட்டாரு, எதுவுமே பண்ண முடியல. இன்றைக்கு அரசு போக்குவரத்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பாருங்க, எங்கேயுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லி டிப்போல இருக்கின்ற அனைத்து பேருந்துகளும் இன்றைக்கு தனியார் மயம். அவர்களை பார்த்து அரசுக்கு ஏதாவது கொடுப்பாங்களாம், அவங்க சொந்த பஸ் தான். என்னங்க குடும்பம் இது? இப்படி இனிமேல் இந்த போக்குவரத்து துறையில அரசு வேலை கிடைக்காது. தொகுப்பு ஊதியத்தில் யாரோ ஒருவருக்கு கான்ட்ராக்ட், யாரோ ஒருவர் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே யாருன்னு தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்திருக்கிறாரு, அவர் பேர்ல தான் ஓடும். யாருக்குமே அரசு ஊழியர்கள் மேல வர முடியாது. அரசு ஊழியர் இருந்தால் தானே இதில் வந்து இடஒதுக்கீடை பார்ப்பாங்க, ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரிசர்வேஷனுக்கு வேலை இல்லை. குறிப்பாக சொல்லணுங்க, பட்டியலிருந்தவர்கள் இனிமேல் அரசாங்க வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல. குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு போகவே முடியாது. இப்படி இந்த அரசு இந்த மக்களை எந்தெந்த விதத்தில் இவர்களை வாட்டி வதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வதைத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கூட இந்த அரசை நம்புவார்களா? எப்படி நம்புவார்கள்? இதே திமுக காரர்களே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கு இல்லையா, தாழ்த்தப்பட்டவன், தலித்து, அத்தனை பேர் திமுகவில் இருக்கிறவன் கூட 26 தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான். அத்தனை பேரும் திமுகக்கு பட்ட நாமத்தை அடித்து அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து மீண்டும் 2வது முறையாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்று திமுகவினுடைய உள்ளங்கள் பேசுகின்றது. உண்மையாக திமுக காரங்களை நாங்கள் உண்மையாக தொண்டர்களை மதிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும், அல்லது நெசவாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த அரசு மீது கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசுக்கு இந்த 26 தான் இது முற்றுப்புள்ளி வைக்க போகின்றது. இந்த அரசு இதோடு மீண்டு எழுவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஆகவே புரட்சி பாரதம் தொண்டர்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு தொண்டனும், உண்மையான தொண்டர்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் தேர்தலிலே சுயன்று பணியாற்றி இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு நாமும் ஒரு தூண்டுகோலாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நேரத்திலே அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் என்று
சொல்லியிருக்கிறார்கள். நானும் முதல்ல கேள்விப்பட்டேன். உண்மையாக அவருடைய பிறந்தநாள் எங்கே போயிட்டாரா? இருக்காரா? இருக்கீங்க. சரி, நீங்கள் போக மாட்டீங்க தெரியும். இப்போ நம்ம குழு சார்பாக ஒரு சால்வ் போட்டுங்க, அண்ணனுக்கு சால்வ் போடுங்க. புரட்சி பாரதம் உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கெடுக்கிறது. இந்த மேடையிலே உங்களை பாராட்டுகிறது. நீடூழி வாழ்க. மீண்டும் ஆவடியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் PV ரமணா அவர்களே, இங்கே பிறந்த நாள் விழா காட்டும் அருமை அண்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இரவு பகலாக உழைத்து அரும்பாடுபட்ட அன்பு தோழர்களுக்கும் பூயாரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி பாரதத்தின் அன்பு தொண்டர்களுக்கும் இந்த கட்சி புரட்சி பாரதத்தின் சார்பாக மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த மேடையை அமைத்து இங்கே மின்சாரத்தை ஏற்பாடு செய்த அன்பு தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் காவல்துறை அன்பர்களுக்கும், அவர்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை நண்பராக நினைத்துக் கொண்டு அவர்களுக்கும் புரட்சி பாரதத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெய் பீம்.